இப்ப வரைக்கும் நம்ம தமிழர்களோட முக்கிய பண்பாடா சொல்றது விருந்தோம்பல். விருந்துனாவே சிறப்பா செஞ்சிடணும்னு நினைப்போம். அதே மாதிரி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மாறாத ஒண்ணு நம்ம பாரம்பரியமான உணவு பழக்கம். என்னதான் இடையில ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி ஓடுனாலுமே இப்போ ஒரு கட்டத்துல எல்லாரும் பழைய பாரம்பரியமான உணவு வகைகளை டெய்லி ஏதோ ஒரு நேரமாவது சாப்பாட்டுல எடுத்துக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அதை ரொம்ப ஈஸியாக்குற மாதிரி விருந்தோம்பல்ங்கிற பேர்லயே இருக்கிற இந்த பிராண்ட் 8 வகையான பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தை ஒரு சிங்கிள் ப்ராடக்டா கொடுக்கறாங்க. ஈஸியா இட்லி தோசை மாவு ரெடி பண்ணிக்கிற மாதிரி. சரி, இதை வச்சு இட்லி தோசை மாவு இப்போ ரெடி பண்ணி பார்த்துருவோம். அந்த ப்ராடக்ட்ல இருக்கிறது ஒரு 500 கிராம் அரிசி எல்லாம் சேர்ந்து இருந்தது. அதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு அது கூடவே இந்த அளவு வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சு, சிலர் உளுந்த தனியா ஆட்டிட்டு அரிசி மாவு தனியா ஆட்டி ரெண்டையும் கலப்பாங்க. சிலர் எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு மாவாட்டி எடுப்பாங்க. எப்படி பண்ணாலும் சரி, இட்லி செம்ம சாஃப்டா இருந்தது, தோசை அவ்வளவு ருசி.